ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொங்கல் அன்னைக்கு வைக்க போகிற ஒரு ஸ்பெஷலான சூப்பரான சுவையுடைய குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு பீன்ஸ் எடுத்துருக்கேங்க, பச்சை மிளகாய், அவரைக்காய், அடுத்து வந்துட்டு வெள்ளரிக்காய், ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக வந்துட்டு சேனக்கிழங்கு தோல் ஸ்வீட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம காய் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னால நிறைய வந்துடுங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை அளவுக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மொச்சை கொஞ்சம் வச்சுருக்கேன். இனிப்பு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், தக்காளி. அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை பட்டாணி வந்துட்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு ஒரு கத்திரிக்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு செடியில் காய்க்கிறது, கொடியில் காய்க்கிறது, பூமி கெட்டியில் காய்க்கிறது போடணுங்க. இப்போ வந்துட்டு புளி இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. அந்த மாதிரி காய்கறிகள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து மசாலாவுக்குரிய தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய்ச்சல், ஒரு ஸ்பூன் மல்லி, தனியான்னு சொல்லுவாங்க அது. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன்லேயே ஒரு பாதி வரணுங்க. இந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா செவந்து வரணும். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. மிளகா வத்தலுமே நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வந்து வரட்டும் அது. இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்ல ஒரு வாசனை வரணுங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு வறுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கணுங்க. இந்த மிளகாயெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். மிளகாய் நம்ம காரத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கிராமத்துலலாம் மண் சட்டியில் கூட செய்வாங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ பாருங்கள் செவந்து வந்துருச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு குழம்பு வச்சு தான் பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. இப்போ வந்துட்டு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு சேனக்கிழங்கு தோல் ஸ்வீட் கட் பண்ணி வச்சது அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த காய்கறிகளை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய், இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சுருள வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லைங்க. இப்போ வந்துட்டு இனிப்பு பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இனிப்பு பூசணிக்காய், அடுத்து வந்துட்டு பச்சை மொச்சை, இது ரெண்டுமே கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே தள்ளி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு மாங்காய், இப்போ பச்சை மொச்சை, தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சுங்க. வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கத்திரிக்காய் நறுக்கி வச்சு அதோடு சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு சிலர் குடும்பத்தில் இருக்குது, சாமி கும்பிடுவாங்க. பொங்கலோடு சேர்த்து வச்சு இந்த குழம்பு சேர்த்து வச்சு வெள்ளை பொங்கல், இனிப்பு பொங்கல், இந்த குழம்பு எல்லாமே எடுத்து வச்சு சாமிக்கு படைப்பாங்க. அப்படி அந்த மாதிரினா நீங்கள் வந்துட்டு ஒத்தப்படையில் போட்டுக்கோங்க காய்களை. இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லை குழம்பு சாமி மட்டும் எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை வகை காய்கறி வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த பவுடர் அரைச்சி வச்ச மசாலா பவுடர் போட்டுக்கலாம். இந்த வாசனையும் ஒரு நல்ல ஒரு கம்மன்னு இருக்குது இந்த வாசனை. அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும். இந்த குழம்பு வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ஓரளவு கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் வந்துட்டு தண்ணி ஜாஸ்தி சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து வெந்து வரட்டும். இப்போ வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோங்க. இதில் மிளகாய் வத்தல் நம்ம வறுத்து அரைச்சிட்டனால மிளகாய் இப்படிலாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்துட்டு ஒரு விசில் வச்சு இறக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு சட்டியில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன்.
குக்கர்லேயே. இப்போ வந்துட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்த பின்னாடி ஊற்றணுங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு, இவ்வளவு காய்களுக்குமே நான் மொத்தத்துக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு சேர்த்துருக்கேன். பருப்பு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி 1-2 வந்துட்டு கழுவிட்டு வேக வச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. அட்டகாசமாக குழம்பு, பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பலகாய் கலந்த குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.